பல நேரத்தில் நாம செய்யக்கூடியதை மேல இருக்கிறவங்க பார்க்க மாட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, நம்மை கவனித்துக் கொண்டு ஒருத்தர் உட்கார்ந்துட்டே இருக்கிறாரு. ஏற்ற காலத்துல உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள்னு இருக்கு. ஆமா, அப்படிதான் இருக்கும். அப்படியே போயிட்டே இருக்கும். எத்தனை நாள் எத்தனை பேர் யாரை ஏமாத்திட முடியும்? எனக்கு நான் ஆண்டவருக்குள்ள 32 வருஷம் ஆகுது. நான் ஒண்ணு மட்டும் கரெக்டா சொல்லுவேன், நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா உயர்வு என்பது கர்த்தருடைய கரத்துல இருந்து அந்த நேரத்தில் தானா வரும். நீங்க அதுக்கு போராட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்மளை விட கணக்கு எழுதி அவர் பர்ஃபெக்டா வச்சிருக்கிறார். நம்ம எப்பவுமே என்ன செய்யக்கூடாது, இந்த பக்கத்துல இருக்கிறவன பார்க்க கூடாது. இந்த கட்டடம் மேல வந்துருச்சு, அந்த கல்லுக்கு மரியாதை, இது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு எல்லாம் சொல்லுவாங்க. எந்த கல்லுக்கு மரியாதை இருக்குதோ இல்லையோ, அஸ்திவார கல்லுக்குன்னு ஒரு மரியாதையை கர்த்தர் வச்சிருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரே பலனை கொடுக்கிற தேவன் அவர். 11ஆம் மணி வேலை செய்யறவனுக்கும் பலன் உண்டு, 1வது மணி வேலை செய்யறவனுக்கும் பலன் உண்டு. ஆண்டவர் எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்ற தேவனே கிடையாது. அவன் கிரியைக்கு தக்கதான பலன் அவரோடு கூட வருது.